அனைவருக்கும் வணக்கம். வாட் நெக்ஸ்ட் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உளவியல் சம்பந்தமாகவும் கேரியர் கைடன்ஸ் சம்பந்தமாகவும் வீடியோக்கள் நாம் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது உளவியல் சார்ந்த ஒரு குணத்தை, அதாவது பொறாமை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொறாமை எப்போது உண்டாகிறது, எதனால் உண்டாகிறது, பொறாமை நமக்குள் இருக்கிறதா இல்லையா, எப்படி அதை கண்டுபிடிப்பது, பொறாமையினால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் யாவை, பொறாமை குணத்தை எப்படி முற்றிலுமாக அழித்தொழிப்பது என்பதை பற்றி தான் நான் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள் போவதற்கு முன் நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு எது கருத்துக்கள் இருப்பின் கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம். சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை படத்தில் பால்காரராக நடித்திருப்பார். அந்த படத்தில் பால்காரராக இருந்து ஒரு பழைய பணக்காரராக உயர்வார். அந்த திரைப்படத்தை பார்க்குற அத்தனை பேருக்குமே அவர் சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு பால் ஊற்றுற ஒருத்தர் திடீர்னு பணக்காரனா நம்ம ஏற்றுக்குமா? நம்ம மனசை ஏற்றுக்க. இவர் எப்படி பணக்காரரானார், பால் ஊற்றி எப்படி பணம் இவ்வளோ கோடீஸ்வரர் ஆகிட்டார், கார் வாங்கிட்டார், வீடு கட்டிட்டார், எதுவும் லாட்ரி விழுந்திருக்குமோ, எதுவும் புதையல் கிடச்சிருக்குமோ, இப்படி பலவிதமான யோசனைகள் வரும். அதேமாரி இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, கேரளாவில் ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு லாட்ரியில் அப்படின்னா நீங்கள் அதை ஜஸ்ட்டு கடந்து விடுவீங்க. இதே உங்கள் தெருவில் உள்ள ஒருத்தருக்கோ, இல்லை உங்கள் அலுவலகத்தில் உங்களோட சக பணியாளரோ, இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு பியூனுக்கோ 1 கோடி ரூபா பரிசு அப்படின்னா மனசு நிற்குமா? பலவிதமான யோசனைகள் வரும். இனிமேல் அவனை பிடிக்க முடியாதுப்பா, அவன் பயங்கரம்ப்பா, எப்படியோ கிடச்சிருச்சு, பல்லக்குப்பா, அது ஏதோ சொல்லுவோம். அப்போ பொறாமை எப்போ உருவாகுதுன்னா, நம்மை சார்ந்து இருக்கிற மனிதர்கள், நம்மளோட பயணிக்கிற மனிதர்கள், அது ஒரு அலுவலகமாக இருக்கலாம், ஒரு தெருவாக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறப்ப நம்ம மனசில் ஒரு பொறாமை வரும். நமக்குள்ள அந்த பொறாமை இருக்குதா இல்லையா, எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ரொம்ப சிறந்த வழி இருக்குது. அதாவது ஒருத்தர் உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தருக்கு பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அவார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். உடனே உங்களுக்கு ஒரு சின்ன சஞ்சலம் உண்டாகும். அவன் சரியாகவே வேலை செய்ய மாட்டான், அவனுக்கெல்லாம் அவார்டு கொடுத்துட்டாங்க, அவன் இந்த அவார்டை எப்படி வாங்கினான்னு எனக்கு தெரியும், யாரை காக்கா பிடிச்சான், யார் காலில் விழுந்தான், எந்த ரெக்கமெண்டேஷன் போணுச்சு அப்படிங்கிறலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லார்டையும் இந்த ரூமரை பரப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை தனிப்பட்ட முறையில் அவனோட கேரக்டரை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நம்ம அடுத்தவங்கள்ட்ட அவரை பற்றி பேசுவோம். நம்மளோட நோக்கம் அவரோட மரியாதையை குறைக்கிறதுக்கு என்ன உண்டோ அது எல்லாமே நம்ம தொடர்ந்து செய்வோம். அப்படி செஞ்சோம்னா நம்மள்கிட்ட பொறாமை ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்காக வருத்தப்படாதீங்க. இந்த உலகத்தில் 99% மனிதர்கள் இப்படி தான். நீங்கள் தனியாக இல்லை, நம்ம தனியாக இல்லை, நம்மளை மாதிரி 99% மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அடுத்து இந்த பொறாமையினால் ஏற்படுற நன்மை தீமைகள். ஃபஸ்ட்டு தீமைகள் என்னன்னு பார்த்துருவோம். முதல்ல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படுற பிரச்சனைகள். அதாவது உங்களுக்கு கவலை வர ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இதனால் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர், இரத்த கொதிப்பு அது அதிகமாகும். மூணாவது, உடல் எதிர்ப்பு சக்தி குறையும். நான்காவது, தூக்கம் இல்லாமல் போகும். அஞ்சாவது, அடிக்கடி தலைவலி வரும். இதெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனைகள். சமூக ரீதியான பிரச்சனைகள். இப்போ நான் ஒருத்தர் மேலே பொறாமப்படுறேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன், 4 பேர்கிட்ட போய் அவரை பற்றி கண்ணாம்னான்னு சொல்கிறேன். அதை கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இவர் பொறாமை பிடிச்சவர் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நண்பர்கள்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ என்னென்னா, உங்களோட பயணத்தில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிற ஏதாச்சும் ஒரு துறையில் உங்கள் நண்பர்களே அதுக்கு தடையாக இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை நீங்கள் அஃபெக்ட் பண்ணிக்கிறீங்க, பாதிச்சுக்கிறீங்க. அடுத்தது சமூக ரீதியாகவும் நீங்கள் தனிமைப்பட்டு போகிறீங்க. அப்போ இந்த பொறாமையால் ஏதாச்சும் பிரயோஜனம் உண்டா? ஒன்றுமே கிடையாது. சரி, நன்மைகள் என்னென்னு பார்த்தா 0, ஒரு நன்மையும் கிடையாது. நீங்கள் பொறாமப்படுறதுனால நீங்கள் யார் மேலே பொறாமப்படுறீங்களோ அவருக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. அவர் உற்சாகத்தில் முன்னை விட இன்னும் ஊக்கத்தோடு செயல்படுவார். அப்போ இது தேவையில்லாத ஒன்று. அப்போ இந்த பொறாமையை போக்குறது எப்படி அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி இருக்குது. எல்லாருமே செய்யக்கூடியது தான்.
உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு ஒரு விருதோ ஒரு பாராட்டோ இப்படி ஏதோ ஒன்று கிடைச்சிது அப்படின்னா உடனே தொலைபேசியிலையோ முடிஞ்சால் நேர்லையோ சென்று அவர் மனம் திறந்து பாராட்டிடுங்க. அப்படி பாராட்டுறப்ப உங்களோட பொறாமை குணம் சுத்தமாக போகிறத நீங்கள் உங்கள் கண் முன்னே நீங்கள் பார்ப்பீங்க. பொறாமை குணத்தை விட்டொழித்து உடல் நலத்தையும் மனநலத்தையும் காத்து நமது பணிகளை செவ்வனே செய்வோம், தொடர்ந்து பயணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு தலைப்பில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.